श्रीराम जय जय राम श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ओम नमः அனைவருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஹனுமார் ஜெயந்தி ஹனுமான் பிறந்த நாள் மார்கழி மாதம் அமாவாசையில் மூலம் நட்சத்திரத்தில் பகவான் இந்த லோகத்தில் அவதரித்ததாக புராணம். ராமர் பிறந்த காலம் அவருக்கு முன்னால் திரேதாயுகத்தில் இருந்து ஹனுமார் இங்கு தற்போது இலை ரூபத்தில் அரூபமாக அவருக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார். அனைவரும் ஆங்காங்கே இருக்கும் கோவிலுக்கு சென்று இந்த தினத்தில் ஹனுமாரை வழிபட்டால் தனம் கனகம் வஸ்து வாகனம் குலம் கஷேத்திரம் எல்லாமே அபிவிருத்தியாகவும் அம்சமாகவும் இருக்கும் என்பது பகவானுடைய ஆசீர்வாதம். தற்போது அடியே தெற்கு கிருஷ்ணன் கோவில் மதுரை சௌராஷ்டிரா சபைக்கு பாத்தியமான இந்த திருக்கோவிலில் இங்கு எழுந்தருளிருக்கும் ஹனுமான் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இங்கு ஞான வைராக்கியம் கூட அஞ்சலி ஹனுமான் மனக்கோபம் நமது இருக்கிற ஆத்திரம் காமக்ரோத லோபங்களை பகவான் அகற்றி ஞான வைராக்கியம் கொடுப்பதாகவும் ஐதீகம். இதனால் அனைவரும் இங்கு பகவானுக்கு வந்து அனைத்து விதமான அபிஷேகமும் செய்து பகவானுக்கு நன்றாக அஞ்சலியாகவும் செய்து பகவான் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார். அனைவரும் இன்று ஆங்காங்கே குடிகொண்டிருக்கும் அஞ்சலி ஹனுமாரை வணங்குமாறு அஞ்சலி ஹனுமாரை பூஜை பண்ணுமாறு அன்புடன் பிரார்த்திக்கிறேன். பகவான் அவதரித்த காரணம் இங்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் என்று. ஹனுமாரின் அவதாரம் என்பது அனைத்து சுவாமிகளும் ஸ்ரீ ராம அவதாரத்திலிருந்து அனைத்து விதமான சுவாமிகளும் ஆசீர்வாதம் பெற்று ஹனுமார் இங்கு அவதரித்திருக்கிறார். அனைவரும் அவதார புருஷரை அனுபவிக்குமாறு அன்பு பிரார்த்தனை. அனுபவித்தல் சுவாமியிடம் போய் பேசிக் கொண்டிருப்பது, சுவாமியிடம் போய் பூஜை செய்வது, சாமிக்காக அனைத்தும் நமது வம்சங்கள் நிறைய நல்லா இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டும் என்பது அன்பு பிரார்த்தனை. பிறகு பகவான் இந்த லோகத்தில் அவதரித்து அனைவருக்கும் ஆசீர்வதிக்கிறார். மார்கழி மாதம் அப்படின்றது ஆகம சாஸ்திரம், அதாவது